இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமாக வாழ ஒரு சில விஷயங்கள பார்க்கலாம். என்னன்னா, இந்த ஏப்ரல், மே மாசம் வருது அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே, "ஐயோ! வெயில் எப்படி இருக்க போகுதோ?" அப்படின்னு சொல்லி ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கும். என்னதான் நம்ம வீட்டுக்குள்ள ஏசிய போட்டு தூங்குனாலும், வீட்டுக்குள்ள ஏசிய போட்டு இருந்தாலும், வெளிய போகும்போது அந்த சூட வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த சூடு காலத்துல நம்ம பாடிய வந்து எந்த அளவுக்கு வந்து ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டாக்டர்ஸ் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம உடம்பு வந்து அந்த பாடி வந்து டீஹைட்ரேட்டாம இருக்க அளவுக்கு நம்ம வந்து உடம்ப பார்த்துக்கணும். அதிக அளவான தண்ணி குடிக்கணும். ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இந்த வெயில் காலத்துல அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஏற்படுற டைம்ல அவங்கள வந்து குளிர்ச்சியான இடத்துக்கு கொண்டு போய், அவங்களுக்கு உடனே வந்து மருத்துவமனையில அனுமதிக்கணும் அவங்கள. இல்லன்னா உயிர் போகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்றாங்க. இந்த ஹீட் ஸ்ட்ரோக் பிரச்சனைகள்லாம் வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம என்னென்ன விஷயங்கள பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாத அளவுக்கு தண்ணி வந்து ஒரு 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து குறையாம நம்ம ஒரு நாளைக்கு குடிக்கணும். அடுத்து அந்த தண்ணீர் சத்து அதிகமா இருக்கக்கூடிய பழங்கள வந்து அதாவது நீர்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய பழங்கள் பார்த்தா தர்பூசணி, வெள்ளரிக்காய், முலாம்பழம் இந்த மாரி நெறைய பழங்கள் இருக்கு. இந்த பழங்கள வந்து எடுக்கலாம். நெறைய லெமன் ஜூஸ் குடிக்கலாம். நெறைய தண்ணியா குடிக்க பிடிக்கலையா, ஜூஸ் மாதிரி செஞ்சு குடிங்க. நெறைய இந்த விஷயங்கள் நம்ம செய்யும்போது, நம்மளுடைய பாடி வந்து அந்த ஹீட்டுக்கு ஏத்த மாதிரி நம்மள வந்து நம்ம பாடிய சப்போர்ட் பண்ணி, எந்த ஒரு ஆரோக்கிய குறைவும் வராம நம்மள பார்த்துக்கும். அடுத்து இந்த வெயில் காலத்துல, அந்த வெயில் காலத்துக்கு ஏத்த மாதிரிப்பட்ட உணவுகள வந்து நம்ம சாப்பிடுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். என்னன்னா, கூழ், மோரு, குளிர்ச்சியான உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்கள வந்து அதிகமா சாப்பிடுங்க. இந்த எண்ணெயில செஞ்ச பலகாரங்கள், காரம், மசாலா அந்த மாரி அதிகமா சேர்க்காதீங்க. இந்த வெயில் காலத்துக்கு ஏத்த மாரி உணவுகள மட்டும் கம்பங்கூழ், கேப்பங்கூழ், அந்த கேழ்வரகு கூழ் இந்த மாரி பொருட்கள வந்து அதிகமா சேர்த்துக்கோங்க நம்மளுடைய சாப்பாட்ல. அடுத்து புதினா ஜூஸ். இந்த புதினா ஜூஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஜூஸ். நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய சேனல்ல போட்டுருக்கோம். இந்த ஜூஸ் வந்து செய்றதுக்கு. இந்த ஜூஸ குடிக்கும்போது ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷா செஞ்சு குடிக்கும்போது, நமக்கு அந்த நீங்க கடையில வாங்கக்கூடிய குளிர்பானங்கள தவிர்த்துட்டு, நம்ம வெளிய போறோம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே, நல்லா வெயிலா இருக்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில ஒரு கடை பக்கமா போவோம். போயிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு 7 அப் குடுங்க, ஒரு பெப்சிய குடுங்க, ஒரு கொக்கோ கோலாவ குடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஆர்ட்டிஃபிஷியல் செயற்கையான முறையில உருவாக்குன குளிர்பானங்கள வாங்கி குடிக்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கமா இருக்கு. ஏன்னா, நமக்கு அந்த குளிர்ச்சியான பொருள குடிக்கும்போது அவ்ளோ ஒரு ஒரு சந்தோஷம் அப்படியே வந்து ஒரு சொர்க்கத்தை பார்த்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதற்காக. ஆனா, நம்ம வெளியில போறோம், வெளிய கிளம்ப போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாச்சுனாலே, என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே லெமன், புதினா இருக்கும். இந்த லெமன், புதினா, இஞ்சி, பனவெல்லம் இத வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஜூஸ அழகா வந்து ரெடி பண்ணலாம் வீட்லயே. இந்த புதினா இலைகளையும், கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் இஞ்சி இத 3யும் வந்து மிக்ஸில நல்லா இடிச்சுக்கோங்க. நல்லா அரைச்சுக்கோங்க. அரைச்சுட்டு, நீங்க அப்படியே எடுத்து குடிச்சாலும் சரி, இல்ல ஃபில்டர் பண்ணி எடுத்தாலும் சரி. ஃபில்டர் பண்ணி எடுக்கிறீங்களா? ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுல தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு, இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல கருப்பட்டி ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ள சர்க்கரை வேண்டாம். ஏன்னா, நம்ம ஆரோக்கியமான முறையில இந்த ஜூஸ குடிக்கணும்னு சொல்லி செஞ்சுட்டு, வெள்ள சர்க்கரைய சேர்த்து அத வந்து கெடுக்க வேண்டாம். சேர்த்துட்டு இது கூட சப்ஜா விதைகள், உடம்புக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடிய சப்ஜா விதைகள நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பிசின் முந்தின நாளைக்கு ஊற வச்சீங்கன்னு சொன்னா, எலும்புகளுக்கு பலப்படுத்தக்கூடிய தன்மை வந்து பாதாம் பிசினுக்கு இருக்கு. உடம்புக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடிய தன்மை இருக்கு. இந்த மாரி பொருட்கள சேர்த்து குடிக்கும்போது, அந்த ஜூஸினுடைய ஆ அந்த ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கும். அதனுடைய டேஸ்ட்டும் வந்து அதிகப்படுத்தி குடுக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஆரோக்கியமான பொருட்கள சாப்ட்டு, இந்த வெயில் காலத்த சுமூகமா வந்து ஸ்மூத்தா கொண்டு போயிட்டு, நல்ல ஒரு ஹெல்தியான வாழ்க்கைய வாழ்றதுக்கு இந்த மாரி ஜூஸ் எல்லாம் குடிச்சீங்கன்னு சொன்னா, இந்த வெயில் காலத்துல நம்ம தப்பிச்சுக்கலாம். கண்டிப்பா நீங்க நெறைய தண்ணி குடிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாரி ஜூஸு, மோரு, பானங்கள், இந்த பானகம் சொல்லுவாங்க. இந்த ம் பானகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்க ஊர்ல சொல்லுவோம். அந்த மாதிரி பொருட்கள், அந்த பானகாரம் அப்படிலாம் எப்படி செய்றது அப்படின்லாம் சொல்லி கேட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா உங்களுக்கு ரெசிபி போடுறேன். வேணும்னு சொன்னங்க, அந்த பாதாம் அந்த இப்ப சொல்லியிருக்கேன் தெரியுமா உங்ககிட்ட? புதினா ஜூஸ். இந்த புதினா ஜூஸ், மோர், நீர்மோர், நீர்மோர்ன்னு சொன்னா, ஆ நெல்லி மோர்,
நெறைய இருக்கு. நெறைய ரெசிபீஸ் இருக்கு. நம்ம குளிர்காலத்து இந்த சூடு நேரத்தில வந்து குளிர்ச்சியா உடம்ப வச்சுக்கிறதுக்காக குடிக்கிறதுக்கு. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னு நெனச்சீங்கன்னா, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ரெசிபின்னு சொல்லி. என்ன ரெசிபி வேணும்னு சொல்லி சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு போடுறேன். அந்த பானகாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதுல வந்து ஹெல்த்தியான பொருட்கள் சேர்த்திருப்போம். இஞ்சி, லெமன், அ கருப்பட்டி, பனவெல்லம், அ நெறைய சேர்த்திருப்போம். சுக்கு இந்த மாரி நெறைய சேர்த்திருப்போம். அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவும் ஏத்த ஒரு பானம் இது. கண்டிப்பா இதே மாரி செஞ்சு குடிச்சு, இந்த வெயில் காலத்தையும் ஒரு டென்ஷன் இல்லாத வெயில் காலமா நீ கொண்டு போனோம்னு சொன்னா, இந்த மாரிலாம் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா ஹீட் ஸ்ட்ரோக் இந்த மாரி பிரச்சனைகள்லருந்து உங்கள பாதுகாத்துக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆரோக்கியமா வாழுங்க.